யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிற மனுஷனாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற மனுஷியாய் கர்த்தர் உன்னை வேறு விரித்திருக்கிறார். யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு கூட்டமாய் சபையாய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை, தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களை நீ ஒன்றும் தவற விடாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீ யுத்தம் செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. யுத்தம் இல்லாமல் நீ ஜெயத்தை ஒருபோதும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. யுத்தம் பண்ணாமல் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை நீங்க கனவு கண்டு கொண்டிருந்தால் இந்த நாளிலே அதை வேரோடு புடுங்கி எரிஞ்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, அவரால் வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, அவரால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, ஓ முத்திரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, ஓ அவருடைய சொந்த பிள்ளையாய், மகனாய், மகளாய் வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ யுத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவருடைய திட்டங்களை உன்னுடைய கண்களால் நீ பார்க்க வேண்டும் என்றால் நீ யுத்தம் செய்து ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் யுத்தம் செய்து யுத்தம் செய்து யுத்தம் செய்து யுத்தம் செய்து அவர்கள் வெற்றியை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவர்களைப் போல. அதைத்தான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார். யுத்த நாளுக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.